சார் அவரை விடுங்க சார், அவர் சும்மா அதான் நீக்கிட்ட அதுதான் சொல்கிறேன். நான் கூட அவரை பற்றி பெருமையாக ஏதோ ஒரு இதில் சொல்கிறேன். இப்போ பார்த்தா தான் இருந்தாலும் திருந்தவே மாட்டான்னு தெரியுது. எப்படி அந்த தண்ணீர் ஆற்று தண்ணீரை வந்து ஆவியாக போகாமல் அந்த இதை வச்சு தர்மக்கோலை வச்சு நான் தான் கொஞ்சம் மாறிட்டாரு, புத்திசாலியாக இருக்காரு, பரவாயில்ல புத்தகம் தான் ஒரு டிவியில் சொல்கிறேன். அதை எப்படி வாபஸ் வாங்குறதுன்னு தெரியல. அந்த இன்னைக்கு அவர் ஒரு பைத்தியங்க. நான் இதில் இருக்கும்போது மதுரையில் வந்து ஜெயலலிதா மேலே கேஸ் போட்டு கையெழுத்து போடுறதுக்கு மதுரையிலேருந்து கையில் போடுறாங்க. நான் போய் ஹோட்டலில் தங்க வேண்டியதாக போச்சு. எல்லாம் அடிக்க பொம்பளைகள்லாம் அடிச்சு விட்டாரு. அப்புறம் நம்ம ஆளுங்கள்லாம் அடித்து துரத்தி விட்டாங்க. அப்புறம் எல்லாம் பத்திரிக்கை சொல்கிறாரு, நான் பொம்பளைகளை ஏன் அனுப்பிச்சேன்னா இளங்கோலாம் எனக்கு வேண்டியவர் நல்லா இருக்காரான்னு பார்த்து வரதுக்காக. அவங்க போகும்போது கொஞ்சம் வேகமாக போனாங்க, சேலையை எடுத்து மேலே கட்டிக்கிட்டாங்க, அதனால் அவங்க தப்பாக அடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒரு லூஸு முடு. யார் அமெரிக்க அமெரிக்க தூதரா? அவர்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அமெரிக்க ஜனாதிபதினா கொஞ்சம் உயர்ந்த பதவியில் நினைச்சு இப்போதான் நீங்க சர்வேயர்னு சொல்றீங்க. நானூறுன்னு சொன்னாங்களே. சரி, நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரோடைய அந்த வழக்கு 18 நாளுக்கு அப்புறம் சிபிசிஐடி மாற்றிருக்காங்க. இத்தனை நாளா தொடர்ந்து வழக்கு விசாரணை நேர்மையாகவும் தீவிரமாகவும் நடக்குதுன்னு காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்தது. ஆனா இன்னைக்கு நேற்று வந்து சிபிசிஐடி மாற்றிருக்காங்க. என்பதை உங்களோட கருத்து என்ன? விரைவாக நடத்த வேண்டும் என்பதற்காக தான் சிபிசிஐடியில் காட்டியிருக்கின்றார்கள். கண்டிப்பாக இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் முதல்வராக இருக்கின்ற ஸ்டாலின் அவருடைய ஆட்சி நல்லாட்சி என்பதோடு மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டு இருக்கின்றது. கண்டிப்பாக குற்றவாளியா அல்லது குற்றவாளிகளா என்பதை விரைவில் தமிழக காவல்துறை கண்டுபிடிக்கும். நீங்கள் 18 நாட்கள் சொல்கின்றீர்கள். வருடக்கணக்காக பல கொலை நிகழ்ச்சிகள் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்கின்றது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகம் பூராவும் அப்படித்தான் இருக்கின்றது. ஆகவே 18 நாளுக்குள் கண்டுபிடித்து வேண்டும் என்று சொன்னால் நாம் கடவுள் அவதாரமாக இருக்கின்ற கொஞ்சம் இதாக இருக்கின்ற மோடியை போன்றவர்களை இங்கே வந்து சொல்லி ஏதாவது மஸ்தான் வேலை செய்யுங்க. இல்லை, சில நாள் ஆகும். நீங்கள் சைக்கிளில் போய் நீங்கள் டபுள்ஸ் போய் அந்த காலத்தில் மாட்டிருப்பீங்களே, உடனே ஃபைனாக போட்டு 30 தான் உடனே ஃபைன் போடுறான். அப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும்.